சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாவன்னு பணத்தை கொடுத்த உங்க பிள்ளைகளை சீக்கிரமா பணத்தை கொடுத்துறதா வாங்கினாரு. ஆனா பணத்தை வாங்கின உடனே திருப்பி தரத்துக்கு யோசிக்கிறாரே. ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையா இது? என்னையா அப்படி சொல்றீங்க? நீங்க 25 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்துருக்கீங்க. சிதம்பரம், என்னையா இப்படி சோர்ந்து போய் நிக்கிற? சித்தி, நான் தப்பா இருக்கேனா சித்தி? நம்ம குடும்பத்துக்கு அந்நியமா இருக்கனா? ஏயா இப்படி எல்லாம் கேக்குற? நீ இந்த குடும்பத்தோட ஆணி வேறியா? உன்னை போய் நாங்க எப்படியா அந்நியமா நினைப்போம்? அப்படி நினைக்கிற அளவுக்கு நீ என்னையா தப்பு பண்ண? உன் அப்பாவோட கௌரவத்தையும் உன் சித்தப்பாவோட மரியாதையை காப்பாத்தி நிலநாட்டி நிறுத்தி இருக்கியா நீ? ஐயா, நீ இப்படி கலங்கி போய் நிக்கலாமாயா? இல்ல சித்தி, நான் என் மனசுல ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தேன். ஆனா எனக்கு உதவி செய்யறதா சொல்லிக்கிட்டு வந்த ஒருத்தி என்ன கழுத்தறுக்க பார்த்தா. ஊருக்காரங்க என்னன்னா, நான் பணம் கொடுத்தேன்னு சொல்லி என்ன கௌரவிச்சு கோயிலுக்கெல்லாம் கூப்பிடுறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சித்தி. எனக்கு தெரியா இங்க என்ன நடக்குது. அந்த வேதனாகி ஏன் இப்படி எல்லாம் செய்யறான்னு கூட எனக்கு நல்லாவே தெரியா. இங்க பாரியா, நீ இந்த ஊர் மக்களுக்கும் கோயிலுக்கும் எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்க. அந்த புண்ணியம்தான் இப்ப உன் கௌரவத்தை காப்பாத்திருக்கியா. நீ எதுக்கும் கலங்காம தைரியமா இருக்கியா? ஏன் சித்தி, ஊர்க்காரங்க நான் பணம் கொடுத்ததா சொன்னாங்க. எனக்காக யார் சித்தி பணம் கொடுத்திருப்பா? அது அது ஐயா, நான் சொல்லுவேன். ஆனா அதை கேட்டு நீ கோவப்படக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியா? சொல்லுங்க சித்தி, யார் எனக்காக பணம் கொடுத்தது? அதுவும் 25 லட்சம்னா அது என்ன சாதாரண விஷயமா? யார் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க சித்தி. சித்தி, உங்களதான் கேக்குறேன். ஏன் சித்தி பேச மாட்டேங்கிறீங்க? பணம் கொடுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்கல்ல, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க சித்தி. ஐயா, நீ கொஞ்சம் பொறுமையாயிரியா. நான் சொல்றத கேட்டு நீ கோவப்பட்டு என்ன முடிவு எடுப்பியோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. சொல்லுங்க சித்தி, நான் யாரையும் எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்காக பணம் கொடுத்தது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். தயவு செஞ்சு சொல்லுங்க சித்தி, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். அது வந்துயா. சொல்லுங்க சித்தி. ஐயா, மீனாதாயா அந்த பணத்தை கொடுத்தா. பாத்தியா ஐயா, நீ என்கிட்ட என்ன சொன்ன? கோவப்பட மாட்டேன்னு தானே சொன்ன. ஆனா பாரு, இப்ப நீ எனக்கு கோவப்படுற மாதிரி தான் தெரியுது. இதுக்கு தாயா நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். மீனாவா? மீனா எதுக்காக என் பேர் சொல்லி பணம் கொடுக்கணும்? அவளை யாரு இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? ஒரு மருமகளா ஒரு மாமனாருக்கு பணம் கொடுக்க மாட்டாளா? உனக்கு ஒரு அவமானம்னா அதை பார்த்துட்டு மீனா சும்மா இருப்பாளாயா? அவளுக்கு அவ்வளவு பணம் கிடைச்சதும் அவ மட்டும் நினைச்சிருந்தா உன் மகனை கூட்டிக்கிட்டு தனியா போயிருப்பா. ஆனா அவ நம்ம கூட ஒரு குடும்பமா வாழணும்னு ஆசைப்படுறா. ஆசைப்படுறது மட்டும் இல்லாம நம்ம பிரச்சனை எல்லாம் என்னன்னு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் சரி பண்றாயா. எப்ப வேதனாய்க்கு உனக்கு பணம் கொடுத்து உதவுனாலோ அப்பவே மீனா உஷாராயிட்டா. நடந்ததெல்லாம் நீதான் பார்த்த இல்ல? வேதனாய்க்கு உங்ககிட்ட கொடுத்த பணத்தை எந்த நேரத்துல வந்து திருப்பி கேட்டான்னு. அவளை பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் இப்போ அவகிட்ட கை நீட்டி இருக்கியா? ஆனா மீனா
நீ வேதனா கிட்ட பணம் வாங்கினதும் அவளால உன் மரியாதைக்கு எந்த ஒரு கலங்கமும் வந்துடக்கூடாதுன்னு அவ உடனே படத்தை ரெடி பண்ணி கோயில்ல போய் கட்டிட்டு வந்துட்டா. அதுவும் நீ கொடுத்ததாதான் சொல்லி கோயில்ல கொடுத்திருக்கா. ஏதோ அவ சூழ்நிலையால அப்பவே அவளால பணம் கொடுக்க முடியல. ஆனா இப்பதான் எல்லாமே அவ சரி பண்ணிட்டாள் ஐயா. ஐயா, இனிமேலாவது அவ மேல கோவப்படாம தயவு செஞ்சு உன் மகன் கூட சேர்ந்து அவளை வாழ வையா.